ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 50 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் 49 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ தெளிவா கவனிங்க. ஸோ சின்ன சின்ன ட்விஸ்டட் இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்ன? ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான क्वेश्चन. பாருங்க, நார்மலா விகிதம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 8 மாதங்கள் முதல்லயும் 4 வருடங்கள் பின்னாடியும் போடுவோம் இல்லையா? அப்ப 4 வருடம், சோ ரெண்டுமே ஒரே அலகுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 2 வருடமா மாத்தணும், இல்லைன்னா மாதங்களா மாத்தணும். அப்ப ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். சோ 4 × 12 48 வரும். சோ 8:48 என்ன வரும்? உங்க ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா, 8ஆல சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1:6 வரும். ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? சோ 1:6 கிடையாது, 6:1 தான் வருது. இது ஆன்சர் அப்படின்னு நீங்க டிக் அடிப்பீங்க. ஓகேங்களா? ஆன்சர் இதுதான். இருந்தாலுமே இந்த மெத்தட் தப்பு. ஓகேங்களா? சோ இதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன், கவனிங்க. சோ நார்மலா அப்படி கொடுத்துட்டாங்கன்னா போட்டுடலாம். பட் இந்த இடத்துல 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இத கவனிக்கணும். இப்ப எக்ஸாம்ல மார்க் வாங்கணும்னா என்ன சொல்லுவாங்க? இப்ப நான் 100க்கு 70 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நம்ம எப்படி பின்னமா எழுதுவோம்? அந்த 100 அப்படிங்கிறது கீழே வந்துரும், 70 அப்படிங்கிறது மேல போயிரும். இத விகிதமா எழுதுனீங்க அப்படின்னா மேல வர்றது ஃபர்ஸ்ட், கீழே வர்றது செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு, இந்த மாதிரி தான் எழுதுவோம் இல்லையா? அப்ப 100க்கு 70 மார்க் அப்படிங்கறத நீங்க இப்படி எழுதுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம்? 4 வருடங்கள் மேலையும் 8 மாதங்கள் கீழையும் போடுவீங்க. இப்ப வருடங்களை மாதங்களா மாத்துங்க. ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். அப்ப 4 வருடத்துக்கு 4 × 12 48 மாதங்கள். சோ 48 டிவைடட் பை 8ன்னு வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6/1ன்னு வரும். ஓகேங்களா? சோ 8ஆல அடிச்சீங்கன்னா 6/1. இதை விகிதமா மாத்துனீங்க அப்படின்னா 6:1ன்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6:1, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ தெளிவா இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 100க்கு 70 100க்கு 50 நம்ம சொல்ற அந்த மார்க் பிரகாரம் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் உள்ளனர். இவர்களுள் 5 மாணவர்கள் தலா 76 மதிப்பெண்களும், 7 மாணவர்கள் தலா 77 மதிப்பெண்களும், 8 மாணவர்கள் தலா 78 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். வகுப்பு சராசரி மதிப்பெண். வகுப்பு சராசரி மதிப்பெண் அப்படின்னா 20 பேரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மொத்த மதிப்பெண் டிவைடட் பை மொத்த மாணவர்கள் எவ்வளவு? மொத்த மாணவர்கள் 20 பேர். அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சராசரி. ஓகேங்களா? சோ மொத்த மதிப்பெண்ணா என்ன? ஒவ்வொருத்தவங்களும் எடுத்த அந்த மார்க்கோட கூடுதல் தான். 20 பேர் எடுத்திருக்காங்கன்னா 20 பேரோட மார்க்கோட கூடுதல் டிவைடட் பை அந்த மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. இப்படிதான் போடணும். ஓகேங்களா? ஆனா இங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க? 5 பேர் இவ்வளவு எடுத்திருக்காங்க, 7 பேர் இவ்வளவு எடுத்திருக்காங்க, 8 பேர் இவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். அப்ப 5 மாணவர்கள் தலா 76. அப்ப ஒவ்வொரு மாணவர்களும் 5 பேர் 76 எடுத்திருக்காங்க. அப்ப 5 × 76 போட்டீங்க அப்படின்னா 5 பேரும் எடுத்த மொத்த மார்க் கிடைச்சிரும். சோ பெருக்குனீங்கன்னா 380. அடுத்து 7 மாணவர்கள் தலா 77. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் 77ன்னு எடுத்திருக்காங்க, மொத்தமா 7 பேரு. சோ பெருக்குனீங்க அப்படின்னா 539. ஓகேவா? அடுத்து மீதி எத்தனை பேர்? 8 மாணவர்கள் தலா 78. ஓகேவா? சோ அப்ப ஒவ்வொருத்தவங்களும் 78 மார்க். அப்ப 8 × 78ன்னு போட்டீங்க அப்படின்னா மொத்தமா 8 பேரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இப்ப இந்த 3ஐயும் கூட்டுங்க. பாருங்க, 8 7 15, 15 5 20. சோ மொத்தமா 20 மாணவர்கள் வந்துட்டாங்களா? சோ அப்ப 20 மாணவர்களோட கூடுதல் அப்படிங்கிறது, அந்த மார்க்கோட கூடுதல் அப்படிங்கிறது இதுதான். சோ இதை கூட்டுங்க. 13 மீதி 1 10, 14 மீதி 1 6 7 12 16, 6 7 12 15. ஓகேவா? சோ அப்ப 1543 அப்படிங்கிறது தான் 20 மாணவர்களோட மொத்த மதிப்பெண். சோ மொத்த மதிப்பெண் டிவைடட் பை மொத்த மாணவர்கள். சோ போட்டீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 77.15ன்னு கிடைக்கும். சோ இதுதான் மொத்த மாணவர்களோட சராசரி மதிப்பெண். ஓகேங்களா? சோ 77.15. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை அந்த மொத்த எண்ணிக்கை போட்டீங்கன்னா உங்களுக்கு சராசரி கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க 60 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள வடிவ பாத்திரத்தில் நிறைய சோப்பு கூழ் உள்ளது. அதனை 6 சென்டிமீட்டர் ஆரமும் 2 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட உருளை வடிவ சோப்பு கட்டிகளாக செய்தால் எத்தனை சோப்பு கட்டிகள் கிடைக்கும்? ஓகேங்களா. சோ என்ன சொல்றாங்கன்னா அரைக்கோள வடிவத்துல ஒரு பாத்திரம் இருக்கா, அந்த பாத்திரம் ஃபுல்லாவே சோப்பு பேஸ்ட் இருக்கா. ஓகேங்களா. சோ சோப்பு கூழ் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட ஆரம் பாத்தீங்க அப்படின்னா 60 சென்டிமீட்டர். ஓகேவா. சோ இத என்ன பண்றாங்க அப்படின்னா உருளை வடிவமா இருக்கிற மாதிரி சோப்பா மாத்துறாங்களா. அதோட ஆரம் 6 சென்டிமீட்டர், உயரம் பாத்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதா மாத்துறாங்க. இது பெருசு, இதுக்குள்ள இருக்கிறத சின்ன சின்னதா மாத்துறாங்க. அப்ப இதோட கன அளவு அப்படிங்கிறது இது எவ்வளவு கன அளவு கிடைக்குது அப்படிங்கறத பாக்கணும். ஓகேங்களா. சோ பெரிய கன அளவு அப்படிங்கிறது இது ரெண்டு இடத்துல என்ன, அரைக்கோள கன அளவு டிவைடட் பை சின்ன கன அளவு. சின்ன கன அளவு என்னவது, உருளையின் கன அளவு. இப்படி போட்டீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை உருளை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைச்சு. ஓகேங்களா. சோ பெரிய ஷேப் இருக்கு அப்படின்னா அதோட கன அளவு டிவைடட் பை சின்ன ஷேப்போட கன அளவு போட்டீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல அரைக்கோளத்தின் கன அளவு, அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன, 2/3 πr கியூப் அப்படிங்கிறது தான் அரைக்கோளத்தின் கன அளவு. சோ இது R1ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இது வேற ஆரம் இது வேற ஆரம். அடுத்து இந்த இடத்துல வந்து உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன, πr²h. இந்த இடத்துல R அப்படிங்கிறது R2ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா உருளையோட அந்த ஆரம் வந்து வேற. ஓகேவா. சோ இப்ப பை கேன்சல் ஆயிரும், ஏன்னா அது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். 22/7ன்னு போட்டாலும் சரி, இல்ல 3.14 போட்டாலும் சரி, உங்களுக்கு அது கேன்சல் ஆயிரும். ஓகேவா. இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க 2 டிவைடட் பை இந்த 3 கீழே கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. இன்டு R1 கியூப். R1 என்ன, 60 60 60. அடுத்து R2 வந்து 6 6, H வந்து 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. பாருங்க 6 ஆல் அடிச்சீங்கன்னா இது 10, மறுபடியும் 6 ஆல் அடிச்சீங்கன்னா இது 10, 2 2 அடிஞ்சிரும். 3 ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இது 20. ஓகேவா. சோ 20 10 10ன்னு கிடைக்கும். அப்ப 2000 சோப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா. சோ சோப்பு கட்டிகள், ஒரு சோப்பு கட்டியோட அளவை கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை சோப்பு கட்டிகள் கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2000. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஷாமின் மாத வருமானம் 12,000, அவர் சேமிக்கும் தொகை 1200, அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. சோ மாத வருமானம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய். ஓகேங்களா. அதுல சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு, 1200ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செலவு. ஓகேங்களா. சோ எவ்வளவு சேமிக்கிறோமோ அதை போக மீதி எல்லாமே என்னது, செலவு. செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட் தான் சேமிப்பு இல்லையா. அப்ப செலவு அப்படிங்கிறது மாத வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சா கிடைச்சிரும். ஓகேங்களா. சோ இது ரொம்ப சிம்பிள், இருந்தாலுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் அப்படின்னு. ஓகேவா. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேமிப்பு கண்டுபிடிச்சிடலாம். சேமிப்போட சதவீதம் எப்படி போடலாம், எதுக்கு சதவீதம் போடுறோமோ அந்த அமௌண்ட்டை மேலையும் டிவைடட் பை மொத்த அமௌண்ட் வருமானம், சோ அது கீழையும் இன்டு 100ன்னு போட்டீங்க அப்படின்னா சேமிப்போட பெர்சன்டேஜ் கிடைச்சு. ஓகேவா. சோ எதுக்கு போடுறோம், சேமிப்புக்கு போடுறோம். பாருங்க இப்போ 1200 1200 அடிஞ்சிரும், மீதி 10 இருக்கும். இந்த 10 இங்க 0 அடிஞ்சிரும். சோ என்ன வரும், வெறும் 10% அப்படிங்கிறது தான் சேமிப்பு. ஓகேங்களா. சோ ஆனா இந்த இடத்துல பாருங்க 10 80 10 90 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல என்ன, ஆக்சுவலா நான் இங்க சொன்னேன் இல்லையா, செலவு அப்படிங்கிறது அந்த மாத வருமானம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து சேமிப்பு கழிச்சா கிடைக்கும். சோ மொத்தமா இருக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறத நான் 100%ன்னு வச்சேன் அப்படின்னா சேமிப்பு 10% கழிச்சிங்க அப்படின்னா 90%. அப்ப 90% செலவு பண்றாரு, 10% சேமிக்கிறாரு. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா மொத்த வருமானத்துல இருந்து தான் அவர் செலவும் பண்ண முடியும் சேமிப்பும் பண்ண முடியும் இல்லையா. சோ மொத்த வருமானத்தை என்ன பண்ணிக்கோங்க 100%ன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு இன்னொன்னு 100ல இருந்து கழிச்சிங்க அப்படின்னா இன்னொன்னு கிடைச்சிரும். நம்ம கையில அந்த சேமிக்கிற தொகையும் கொடுத்துட்டாங்க. சோ ஸ்ட்ரெயிட்டா சேமிப்போட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு 100ல இருந்து கழிச்சிங்கன்னா செலவோட பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்ததால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை கூறுக. சோ இதை சதவீத மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதிகரிக்குதுன்னா பிளஸ், குறையுதுன்னா மைனஸ். ஓகேவா. சோ அப்ப இதை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க. சோ +30 -40. சோ அதிகரிக்குது அப்புறம் குறையுது. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் போட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ அப்படியே இங்க மல்டிப்ளைல போடணும். ஓகேங்களா. போட்டது
போட்டதுக்கு அப்புறம் டிவைடட் பை 100 போட்டீங்க அப்படின்னா இது ஹோலா பர்சன்டேஜை குறிக்கும். அதாவது சதவீத மாற்றம் என்ன கிடைக்குதோ அந்த பர்சன்டேஜை குறிக்கும். ஸோ இதை கழிச்சிங்கன்னா -10, இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிச்சிங்க அப்படின்னா -12ன்னு கிடைக்கும். ஸோ இது ஹோலா பர்சன்டேஜை குறிக்கும். ஓகேவா? ஸோ -10 -12 அப்ப -22%. இந்த இடத்துல ஆப்ஷன்ல அதாவது கிடைக்கிற ஆன்சர்ல மைனஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு குறைவுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுவே பிளஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே லாபம் நஷ்டம்னு கூட கொடுப்பாங்க. பிளஸ் கிடைச்சா லாபம், மைனஸ் கிடைச்சா நஷ்டம். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல குறைவு தான் ஆயிருக்கு, 22% கம்மி தான் ஆயிருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 22% குறைவு. ஓகேங்களா? சோ 30% அதிகரிச்சு 40% விற்பனை குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு அந்த சதவீதத்துல என்ன ஆகுது, 22% குறைவா தான் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சதவீத மாற்றம் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். இது வந்து அதிகரிச்சது குறைஞ்சதுன்னு கொடுத்தாலும் சரி, இல்ல லாபம் நட்டம், லாபம் தள்ளுபடி, அதிகரிச்சு கம்மி பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி கொடுத்தாலுமே எந்த சம்மா இருந்தாலுமே நீங்க சதவீத மாற்றம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட 250 கேள்விகள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 250 தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.